வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம். இந்த வீடியோல நம்ம விஜய் கட்சியினுடைய மாநாடும், விஜய் கட்சியில் புதிதாக யாரெல்லாம் சேர வாய்ப்பு இருக்கிறது, எந்த கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் குறித்து தான் பேச போறோம். இதுல என்னோடு இணைந்திருப்பவர் செய்தி ஆசிரியர் ஸ்டீஃபன். பேசலாம். விஜய் கட்சியினுடைய மாநாடு பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். மாநாடு பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டா ஒரு சில ஊடகங்கள்ல செஞ்சி ராமச்சந்திரன் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு, அவர் அவைத்தலைவரா இருக்க போறாரு, எப்படி தேமுதிக தொடங்கப்பட்ட போது பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்துக்கு வலதுகரமா இருந்தாரோ அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் இருக்க போறாருன்னு ஒரு செய்தியை அதிகமா பார்க்க முடியுது. செஞ்சி ராமச்சந்திரன் தரப்புல இருந்து இதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல, அவங்கள ரீச் அவுட் பண்ணவும் முடியல. ஆனா பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நான் விசாரிச்சேன். உண்மையிலேயே அது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, செஞ்சி ராமச்சந்திரன் ஜாயின் பண்ண போறாரா இல்லையா அப்படிங்கிறது இனி வரப்போற நாட்கள்ல தான் தெரியும். ஆனா அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுது. ஆனா கட்சியில மற்ற ஊடகங்கள்ல சொல்ற மாதிரி அவைத்தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பே கிடையாது. ஏன்னா பைலா படி இப்ப அதிமுகல அந்த மாதிரி அவைத்தலைவர் பொறுப்பு இருக்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி மதுசூதனன் இருந்தார் பார்த்தோம். தேமுதிகல அதே மாதிரி. திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்டிக்குமே இந்த பைலாஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர்னு சொல்லி அந்த பொறுப்புகள் இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த செய்தி ஓரளவுக்கு உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல கட்சியில நிறைய பேர் புதுசா சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு, பிரதான கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளே வருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, யார் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில ஒரு காமனான மெசேஜ் மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கவனிக்கத்தக்க அரசியல் ரீதியாக அனுபவம் இருக்கக்கூடிய, அங்கே ஒரு குட் இமேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய கட்சியில இணையணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதை தலைமைக்கு தெரிவிங்க அப்படின்ற ஒரு காமனான இன்ஸ்ட்ரக்ஷன் மெசேஜ் எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்னன்னு இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களா, அந்த கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அவங்க ஒரு ரசிகர் தான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சியோட அஃபிலியேட் இருந்திருக்கலாம். ஆனா விஜயனுடைய தீவிரமான ரசிகர்களா தான் அவங்க இதுவரை இருந்திருக்காங்க. விஜய் தெளிவா தன்னுடைய அரசியல் நகர்வை பண்றாரு அப்படின்றதான் இதுல நான் சுவாரஸ்யமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. இப்ப அவர் நடிகருங்க, அவருக்கு என்னங்க தகுதி இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அவர் ரொம்ப பிளான்டா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாரு அப்படின்றது தோணுது. நான் விஜயினுடைய ரசிகர்களை வச்சு வேணா ஒரு பெரிய படம் வேணா எடுக்கலாமே தவிர, ஒரு கட்சி அப்படின்றது அரசியல் ரீதியா நம்ம போகும்பொழுது நிறைய அதுக்கான எதிர்ப்புகள் இருக்கும். அதை அரசியல் படுத்தணும் அப்படின்ற நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு இருக்கு. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் விஜயினுடைய ரசிகர்கள் தயாரா இருக்காங்களா? அவர் தோழர்கள்னு சொல்றாருல்ல, இப்போ அவங்கெல்லாம் தயாரா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காங்க. அது வெற்றி பெறக்கூடிய ஒரு அனுபவத்தோட அவங்க இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இந்த விஷயத்த சரி பண்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய வளம் பொருந்திய தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுடைய லிஸ்ட்டை தலைமைக்கு அனுப்புறது அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக புஷி ஆனந்த், அப்புறம் முக்கியமாக அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் இவங்களோட இன்டராக்ட் பண்ணி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், இப்போ அவங்க உள்ள வர்றதுனால கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த தொகுதியில் அப்படின்னு நிறைய ஆய்வுகளை பண்றதா தகவல் சொல்றாங்க. அதே நேரத்துல தேமுதிகவில் இருந்தும் ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுவும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கான முயற்சி எடுத்திருக்காங்க. விஜய் தரப்புல இருந்தும் பேசியிருக்காங்க. ஆனா விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு தேமுதிகல இருந்து கேப்டன் விஜயகாந்தோட கட்சியில இருந்து எந்த ஒரு நிர்வாகிகளும் இங்க சேருவது சரியா இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவரை ஒரு காட்ஃபாதரா பாக்குறேன். அதனால அந்த கட்சியில இருந்து இங்க சேர்றது எந்த வகையிலும் பொருத்தமா இருக்காது. இருக்கட்டும், பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல பாத்துக்கலாம். மற்ற கட்சிகள்ல இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் இணைப்பு இது எல்லாமே வெகு சீக்கிரம் நடக்கும். ஆனா விஜயகாந்த் கட்சியில இருந்து இவர் நிர்வாகிகளை இழுத்துட்டாரு அப்படிங்கிற பேர் இப்போதைக்கு வேணாங்கிறதுனால விஜய் அதை நிறுத்தி வச்சிருக்காரு. அந்த கட்சி மட்டும் இல்லாம பிரதான திராவிட கட்சிகள்ல இருந்தும் சில பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, அதுல ரொம்ப பாப்புலரான பெயர்களா யாரும் சொல்லப்படலை இதுவரைக்கும். யாரெல்லாம் கட்சியில அதிகாரம் தரப்படாமல் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே தங்களுக்கான ஒரு புது வாய்ப்பா விஜயை பாக்குறாங்க. அவங்கெல்லாம் விஜயை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்போ இந்த காமனான இன்ஸ்ட்ரக்ஷன் மாவட்ட செயலாளர்களுக்கு போகும்போது அவங்களுக்கு பயங்கரமான அதிருப்தி. நம்ம தளபதிக்காக எல்லாமே பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தலைமையில இருந்து கொடுக்குறாங்களே, நமக்கு முக்கியத்துவம் இருக்குமா, நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் மொத்தமாவே இல்லாமல் போயிருமா அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அதை சரி பண்றதுக்கு புஷி ஆனந்த் ஒரு காமனா திருப்பி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு.
அப்படிலாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை, உங்களுடைய அனுமதி இல்லாம அவங்கள வந்து நாங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. நீங்க தான் வந்து அந்த மாவட்டத்துல கிங்கா இருப்பீங்க, அவங்க வந்து கிங் மேக்கரா தான் இருப்பாங்க, யார் புதுசா வந்தாலும் கிங் மேக்கரா தான் இருப்பாங்களே தவிர கிங்கா நீங்க தான் இருப்பீங்க அப்படின்லாம் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. பட் ஆனா லாங் ரன் பார்த்தோம் அப்படின்னா என்னைக்குமே ஜெயிக்கிற குதிரைக்கு தான் வந்து வேல்யூ அதிகம். நீங்க அரசியலை பொறுத்தவரையில நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன் ஈவன் அவரே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. ஒரு நைட்ல அது எல்லாமே மாறுச்சுல்ல, நடந்ததில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அரசியல அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்றப்ப அன்பிரடிக்டபிள். அதனால வந்து மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துல மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவங்களுடைய கவலை அப்படின்றது நியாயமான ஒரு கவலையா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அவங்க முக்கியமான நபர்கள் கட்சியில உள்ள வந்து சேரும்போது, அவங்கள்ட்ட வந்து பணபலம் இருக்கும். அவங்க வந்து ஒரு விஷயத்த இன்னும் ஸ்மார்ட்டா செய்றதுக்கான அந்த அனுபவம் இருக்கும். ஸோ அவங்க வந்து செய்றாங்க அப்படின்னா, நிச்சயமா தலைமையினுடைய அன்பை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப கட் அவுட் வச்சு, போஸ்டர் அடிச்சு, பாலாபிஷேகம் பண்ண அந்த மாவட்ட செயலாளர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்ப வந்து அவங்க மாவட்ட செயலாளர்களா கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றதும் நிதர்சனமான உண்மைதானே. விஜய் கட்சி மாநாட்டுல என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப வெளியில பாத்தீங்கன்னா விஜய் இதுவரைக்கும் வந்து தன்னுடைய எதிரி யாருன்னு சொல்லல. எந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ண போறேன்றதெல்லாம் தெளிவுபடுத்தல. ஓரளவுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்காரு தவிர மற்றபடி எல்லாம் ஸ்பெகுலேஷனா பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு கிங் மேக்கரா தான் இருக்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வெளியில இப்போ வந்து பரவலா ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு. விஜயகாந்த் வந்து 2011 நினைக்கிறேன், அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நேரத்துல மக்களை சந்திச்சு ஒரு மாநாடு நடத்துறாரு, ஊழல் எதிர்ப்பு மாநாடுன்னு நினைக்கிறேன். அந்த மாநாட்டுல நான் கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமான்னு மக்களை நோக்கி கேட்பாரு. நான் யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கேட்கும் போதும் ஆண்டவனுடைய மக்களுடைய தான் கூட்டணி, அந்த மாதிரி நான் கிங்கா தான் இருக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி விஜய் வந்து இந்த மாநாட்டில் அதையும் தெளிவுபடுத்துவார் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸா இருக்க போறாரு, அவர் தலைமையில தான் கூட்டணி, அவர் வந்து அதிமுகவை ஆதரிப்பதற்கோ அல்ல வேற ஒரு கட்சியை ஆதரிச்சு அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை, அதை வந்து கிளியர் பண்ணுவார்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையிலனா ரஜினிகாந்த் வந்து கடைசியா அவர் அரசியல் ரீதியா ஊடகங்களை சந்திச்சது வந்து மார்ச் 2020 கொரோனா வர்றதுக்கு ஒரு ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி. அந்த நேரத்துல தான் ஊடகங்களை சந்திக்கிறார். அப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, கட்சி தலைமையா மட்டும்தான் நான் இருப்பேன், ஆட்சி தலைமையா வேற ஒருத்தரை, திறமையானவரை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருத்தரை நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன்னு சொன்னார். அது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான் அப்போ. ஏன்னா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சராக தான் வராருன்னு எல்லாரும் சொல்லும்போது அந்த பதவியே வேணான்னு சொல்லிட்டு நான் வர்றது இந்த சிஸ்டமை சரி பண்ணணும், அரசியலை சீர்படுத்தணுன்றதுக்காக வரேன், அந்த முதலமைச்சர் இருக்கையில வேற யாராவது உட்காரட்டும், நான் கட்சி பணியை மட்டும் கவனிப்பேன்னு அவர் சொன்னது கவனத்தை ஈர்த்தது. ஆனா அதுக்கப்புறம் கொரோனா, அவர் பேசின விஷயங்கள் இதெல்லாம் வந்து சரியா அமையாம போயிடுச்சு. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் தன்னை எப்படி பொசிஷன் பண்ண போறாரு? விஜயும் வந்து ரஜினிகாந்த் மாதிரி எனக்கு முதலமைச்சர் பதவியிலலாம் ஆசை இல்லை, கட்சி தலைமையா மட்டும் நான் உட்கார போறேன்னு சொல்ல போறாரா? இல்ல ஆட்சி தலைமையும் நான் தான், கட்சி தலைமையும் நான் தான், என்னுடைய தலைமையில ஒரு மாற்றத்தை நாங்க ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்ல போறாரா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா அவர் சிஎம் கேண்டிடேட்டா அவர் தான் இருக்க போறாரு. அவர் இருந்தாதான் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். அதை வந்து விஜய் இந்த மாநாட்டில் தெளிவுபடுத்துவார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ரஜினியை பொறுத்தவரையில அவருக்கு பெரிய அனுபவம் இருக்கு. ஏற்கனவே வந்து 1996ல அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருந்தது. அவருடைய வாய்ஸ் அப்படின்றது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா இருந்தது. அப்படி விஜயினுடைய வாய்ஸ் இதுவரை இருந்தது கிடையாது. விஜயை பொறுத்தவரையில ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இது விஜயினுடைய கட்சி தான். எப்படி வந்து விஜயினுடைய படத்துக்கு என்னென்ன பெயர்கள் வச்சாலும் தளபதி படத்துக்கு 2 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல, அதே மாதிரி தான் விஜயை நம்பி தான் இந்த கட்சியே உருவகப்படுத்திருக்கு. எப்படி தேமுதிக விஜயகாந்தை நம்பி இருந்ததோ அதே மாதிரி விஜயினுடைய உருவத்தை நம்பி தான் இங்க வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால தானே அவர் வி சென்டிமெண்ட்ல எல்லாமே பண்றாரு. இந்த மாநில மாநாட்டுல வந்து விஜய்க்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்க போகுது. ஒண்ணு வந்து அவர் தனித்து போட்டியிட போறாரா, இல்ல வந்து அவர் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக போகுதா அப்படின்ற 2 ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கிறது. மற்றபடி வந்து அவர் வந்து வேற ஏதாவது ஒரு கூட்டணி தலைமையில போய் இருக்கிறது அப்படின்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப அதிமுக தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இருக்குமா, இல்ல சீமான் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டணியில வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குமா அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இங்க இடமே கிடையாது. அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு அப்படின்றது ஒரு ஆப்ஷன். எனக்கு எந்த கூட்டணி வேணாம், எல்லாத்தையுமே நான் வந்து இங்க ஊழல்வாதிகளா தான் பாக்குறேன், நான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனித்து போட்டியிட போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா தனித்து போட்டியிடும் போதுதான் அவருக்கான வெயிட்டேஜ் அப்படின்றது
இங்க ப்ரூவனா ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா நீங்க எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றது இன்னைக்கு அரசியல் களத்துல பேசக்கூடிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கிறதுனால நிச்சயமா அதுவுமே மேட்டர்ஸ். ஆனா தனித்து போட்டியிட்டா அவரால் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது அப்படின்றது யதார்த்தம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அவர் தலைமையில கூட்டணி. அதுக்கெல்லாம் இப்ப அதிமுகவோ இல்ல காங்கிரஸோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்ல சீமானோ அவங்கெல்லாம் வந்து ஒத்து வருவாங்களா? அதுக்கான சூழல் இங்க இருக்கா? அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்வியாக தான் இருக்கு. அதே நேரத்துல நீங்க சென்டிமெண்ட் சொன்னீங்க இல்லையா? அரசியல பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா விஜய் கட்சிய பொறுத்த வரைக்கும் இந்த விட அந்த நாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து எல்லாரையும் அரவணைச்சு ஒரு ஐடியாலஜி அந்த க்கு அவர் நகர்ந்தாரு அப்படின்னா அது இன்னும் பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்கும். வெறும் வி ஃபார் விஜய் இல்ல வி ஃபார் வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோகிராட்டிக்கான அப்ரோச்சாவும் பார்க்கப்படும். அதனால சென்டிமெண்ட்டுக்கு அது ஓகே. ஆனா கட்சின்னு வரும்போது ஸ்டாலின் ஒரு விஷயத்த அழகா சொல்லுவார் எல்லாத்துலயுமே. உங்களில் ஒருவன் நானு. என்ன ஆட்சின்னு சொல்ல மாட்டாரு. இது வந்து நம்மளுடைய ஆட்சி. உங்களில் ஒருத்தனா தான் நான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லுவார் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை நோக்கி மக்களும் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வந்து ஒரு ஒரு ஒற்றை பிம்பத்தை நோக்கி போக முடியாது. அது கோட் படம் கூட ஒரு தளபதி விஜய் மாதிரி ஒரு பெரிய இமேஜ் இருந்தாலும் கூட அங்க டாப் ஸ்டார் பிரசாந்த், நடன புயல் பிரபுதேவான்னு சொல்லி அங்கங்க சின்ன சின்ன விஷயங்களை வைக்கும் போது அது கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு பன்முகத்தன்மை அப்படின்றது வரும்போது தான் அது அழகா மாறும். அது ஒண்ணு. ரெண்டாவது விஜய் கட்சியில கூட்டணி இருக்குமா இல்லையா இல்ல தனித்து போட்டியா அப்படின்னு பார்க்கும்போது இப்ப தனித்து போட்டி அப்படின்னு சொல்லும்போது அதை சீமானோட கம்பேர் பண்ணிடுவாங்க எல்லாருமே. சீமான் தனித்து தான் நிக்கிறாரு. ஒரு ஓட் பர்சன்ட் வாங்கலாம் இல்ல ஓட்டை பிரிக்கலாம். அப்படி தனித்து போட்டின்னு அவர் அறிவிக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து ஓட்டை பிரிக்க போறாருங்க, இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தடுக்க போறாரு, அவங்களுடைய பி டீம் அப்படிங்கிற விமர்சனம் வரும். கூட்டணி அப்படின்னாலும் தன்னுடைய கூட்டணிக்கான நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணியை வந்து எப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணம் 2021 கமலஹாசன் பண்ணது. சரத்குமார கூட்டணியில சேர்த்தாரு, ஐஜேகேவை கூட்டணியில சேர்த்தாரு, மாற்றத்தை தரப்போறன்னு அரசியலுக்கு வந்தவர் எல்லா கட்சிகள்லயும் இருந்த 2 கட்சியை கூப்பிட்டு, அதுவும் அந்த கட்சிகளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்த சீட்டோட எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அள்ளி அள்ளி கொடுத்தாரு. அவங்களே வந்து எங்களுக்கு கேண்டிடேட்டே இல்லைங்கன்னு சில சீட் எல்லாம் திருப்பி எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி வைக்க போறாரா இல்ல ஒரு கட்சியோ 2 கட்சியோ கூட்டணியில இருந்தாலும் அது பலமான கட்சியா இருக்கு, அது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்க்கான அடையாளமா இருக்கு. இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுக்கு அடுத்தபடியா அங்க வலிமையா இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது விசிகாவை சொல்லலாம். காங்கிரஸுக்கு பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு இங்க இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் அவங்க எல்லாரும் ஒன்னா சேரும் போது அரித்மெட்டிக்கலா நியூமெரிக்கலா அது ஸ்ட்ரென்த்தா தெரியுது. அப்போ அவரோட எந்தெந்த கட்சிகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தும் போது மட்டும்தான் இந்த விமர்சனங்களை உடைக்க முடியும். அவர் என்ன பண்ணாலும் ஏதோ சொல்லுவாங்க. அவர் தனித்து நிக்க போறனால ஒரு விமர்சனம் வரும், கூட்டணின்னு சொன்னாலும் ஒண்ணு வரப்போகுது. பட் அவர் அதெல்லாம் தெளிவுபடுத்துற விதம் தான் அவரை வந்து ஒரு தலைவரா மாத்துமே தவிர, இல்லைன்னா இவர் நடிகர் கட்சிங்கன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாநில மாநாட்டுல வந்து விஜய் என்ன பேச போறாரு அப்படின்றது தான் இங்க வந்து ஒரு பெரிய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருடைய எதிர்பார்ப்புமே அதுதான், அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு. ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து திராவிடத்துல இருந்தும் ஒரு 50% எடுத்துக்கிட்டாரு, தமிழ் தேசியத்துல இருந்தும் ஒரு 50% எடுத்துக்கிட்டாரு. இப்ப ஆல்ரெடி வந்து திமுக திராவிட கொள்கையில ரொம்ப அழுத்தமாக எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. அவங்க ஒரு வலுவான கூட்டணியோட அவங்க இருக்காங்க. மதச்சார்பின்மை அப்படின்றது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு திமுகவுக்கு. இப்ப அந்த மாதிரியான விஷயத்த விஜய் பேசும்போது அதை நம்பி எத்தனை பேர் வந்து திமுக கூட்டணியில இருந்து விஜய் பக்கம் வருவாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, கேள்வி. அதை விஜய் சரியா பண்ணாரு அப்படின்னா மேபி விஜய்க்கான ஒரு சின்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்க்கணும். திமுக கூட்டணியில இருந்து எப்படி கட்சிகளை தன் பக்கம் கொண்டு வர முடியும் அப்படின்னு விஜய் யோசிச்சாருன்னா மேபி அவருக்கு 2026 எலெக்ஷன்ல ஒரு சின்ன ஸ்கோப் இருக்கதா நம்ம பார்க்க முடியும். மற்றபடி வந்து திமுகவுடைய அலைன்ஸ் அவங்களுடைய அரித்மெட்டிக்கா பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது அன்பீட்டபிளா தான் இருக்காங்க. அது எல்லாருமே சொல்றாங்களே. நீங்க வந்து விஜய் தனித்து போட்டிட்டாரு அப்படின்னா த லூசர் இஸ் விஜய், நாட் டிஎம்கே. நீங்க சொல்றதும் சரியான ஒரு அணுகுமுறை தான். இப்ப அவர் வந்து திராவிடியன் ஐடியாலஜி பெரிய அளவுக்கு தன்னுடைய கட்சியில கொண்டு வர போறாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம அவர் வெளிப்படுத்துற சிக்னல்ஸ்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த திராவிடியன் ஐடியாலஜிக்கு இங்க ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்றது தான் திமுக தொடர்ந்து ஜெயிப்பதற்கான காரணம், அதிமுக 2வது இடத்துல இருப்பதற்கான காரணம். அப்ப அதை தான் விஜய் பண்ண போறாரு. அதை பண்ணா ஜெயிச்சிருவாரா, அதை பண்ணாலே ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அப்படி பார்த்தா மதிமுக வந்து லிட்டரலா திமுகவுடைய இன்னொரு ஒரு சைல்டு பாடி மாதிரி சொல்லலாம். அது பேரண்ட் பாடி. அதுல ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியாலாம் சொல்ல முடியாது. எப்படி வெளியில இருக்கக்கூடிய பார்வை சொல்றேன். திமுகல இருந்து திமுக கூட்டணியில இருந்து ஃபார் சே வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக விசிகாவோ இல்ல காங்கிரஸோ வந்து விஜய் பக்கம் சேர்றாங்க அப்படின்னா அது வந்து விஜய்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் தானே தவிர அது வந்து வெற்றியை தேடி தருமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்ப வந்து விசிகாலாம் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு விஜயகாந்தை வச்சு ஒரு கூட்டணி எல்லாம் ஃபார்ம் பண்ணி அது வந்து அவங்க ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அதெல்லாம் வரலாறா இருக்கு. இப்ப விஜய்க்கு என்ன ஆப்ஷன்? ரெண்டு ஆப்ஷன் சொன்னல. ஒன்னு தனித்து போட்டிடுறது, இன்னொன்னு வந்து
அவர் வந்து அவர் தலைமையில ஒரு பெரிய மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்றது. இப்ப இந்த மாதிரியான கட்சிகள் விஜய் பக்கம் வரும் பொழுது மேபி அந்த அலைன்ஸுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு டஃப் காம்படிஷனை வந்து திமுகவுக்கோ இல்ல திமுக சார்ந்த கூட்டணிக்கோ தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய் தன்னை பொசிஷன் பண்றதுல தான் அங்க ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ திராவிடியன் ஐடியாலஜி அதை நான் விட மாட்டேன், சமூக நீதி பேச போறாரு அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கான அரசியல் சரியான அரசியல் அதுதான். ஆனா அவர் எங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறாரு, அதுக்கு தான் நான் அந்த உதாரணத்தை சொல்ல வந்தேன். இப்போ திமுக, மதிமுக, விசிக இவங்க 3 பேருடைய ஐடியாலஜியுமே பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸே இருக்காது. விசிக கூட சில இடங்கள்ல திமுகவிடம் இருந்து முரண்படலாம். ஆனா மதிமுக லிட்டரலா இன்னொரு திராவிடியன் ஐடியாலஜி இருக்கக்கூடிய பார்ட்டி. கொடியா இருக்கட்டும், கொள்கையா இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒத்து போகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல திமுகவுக்கு தான் அது பெருசா தெரியுமே தவிர மதிமுக அங்கதான் வந்துடும். நான் வந்து இந்த மாதிரி பேசக்கூடியதுக்கு நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவேன், நான் மதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அது ஏன் அங்க போகணும். இப்போ விசிகாவை எடுத்துக்கிட்டாலும் விசிகாவுக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். விசிகா கொள்கை ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து செக்யூலரா இருக்காங்க, மதச்சார்பின்மையில திமுகவோட உறுதியா இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் ஏன் விசிகா சிக்கலை சந்திக்குதுன்னு நான் பாக்குறேன்னா, நீங்க எல்லாமே பேசுறீங்க கரெக்ட், ஆனா உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க அகைன் என்ன சொல்ல போறீங்க, ஸ்டாலினை முதலமைச்சராக்க போறோம் இல்ல உதயநிதியை முதலமைச்சராக்க போறோம்னு சொல்ல போறீங்க. அதுக்கு நாங்க டைரக்டா அங்கவே போட்டுருவோன்ற அந்த சிக்கல் வருது பாருங்க. அந்த கேப் தான் பிரச்சனையா இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு திரும்பவும் நிறைய முயற்சி எடுக்கிறாரு. இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி கூட மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு பண்ண போறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க பண்ணும்போது திமுக அவட நாங்க கூட்டணியில் இருந்தாலும் கட்சியா எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குன்றதை திரும்ப 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 முன்வைக்க வராரு. திராவிடியன் ஐடியாலஜி வந்து பேசுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே திமுக அதிமுக அதே ஐடியாலஜியை பேசி அவங்க வந்து சாதிச்சும் காமிச்சிருக்காங்க. 50 வருடத்துக்கு மேலாக தமிழகத்துல வந்து ஆட்சியும் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அதுல ஒரு கட்சி தான் வீக்கா இருக்கு. அதிமுக வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒரு வலுவான ஒரு கட்சியாக இன்னைக்கு இல்ல அரசியல் களத்துல அப்படின்றது உண்மை. ஸோ அப்ப அந்த ஸ்பேஸை விஜய் எடுக்க பாக்குறாரா, இல்ல வந்து அவர் வந்து திமுக என்ன பண்ணுதோ அதவே பண்ணிட்டு வந்து வலதுசாரிகளை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்க போதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், அவர் மாநாட்டில் வந்து எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு, ஒவ்வொரு ஐடியாலஜிக்கும் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு, என்ன மாதிரியான செயல் திட்டங்களை முன்வைக்கிறாரு அப்படின்றத பார்த்து இப்போ எப்படி நம்ம ஒரு கோல் செட்டிங்க்கு இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நான் 40% எஃபோர்ட் போடுவேன், 20% எஃபோர்ட் போடுவேன் நம்ம கொடுக்குறோம்ல, அதே மாதிரியான அப்ரோச்சோட அவர் எவ்வளவு வெயிட்டேஜ் வந்து ஒவ்வொரு ஐடியாலஜிக்கும் கொள்கைக்கும் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்தாலே வந்து அவருடைய கட்சி எதை நோக்கி போக போகுது அப்படின்றத நம்ம ஈஸியா காயின் பண்ணிட முடியும்.